வெல்கம் டு லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம 5 யூஸ்ஃபுல் கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, நம்ம பெரும்பாலும் கிச்சன் கபோர்ட்ஸ் எவ்வளோ தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் கூட சின்ன சின்ன கரப்பான் பூச்சி இந்த மாதிரி பெஸ்ட் நமக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணலான்னா, நம்ம சாக் பீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆனால் அது கெமிக்கல்ஸ் சேஃப் கிடையாது. ஸோ பூண்டை சின்ன சின்னதாக நம்ம நறுக்கிட்டு அந்த பூச்சி இருக்க இடத்துல இல்லை நம்மளோட கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளடைவில் இந்த பூச்சி தொல்லை நமக்கு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பூண்டு உடம்புக்கு எந்த கெடுதலும் தராது. குழந்தைங்க இருக்க வீட்டில் கூட இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கிச்சன் கபோர்ட்ஸ்லாம் நீட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான ஐடியா. டிப் நம்பர் 2, இப்போ நம்ம தோசை பார்க்குறதுக்கும் ஆம்லெட் போடுறதுக்கும் ஒரே கல் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா அதில் ஆயில் எக்ஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் தோசை போடும்போது பிஞ்சு வரும், நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வராது. அப்போ ஒரு ஆப்ஷன் நம்ம ஆனியனை கட் பண்ணி தடவலாம். ஆனால் நம்ம தோசை போட்டுட்ருக்க டைமில் நமக்கு சீக்கிரமாக ஆனியன் கட் பண்ணி தடவுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா நம்ம அந்த தோசை மாவை சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சிட்டோன்னா அந்த எக்ஸஸ் ஆயில், அப்புறம் தோசைக்கல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருப்பு அந்த மாவு கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம தோசை சுடும்போது கிறிஸ்பியாகவும் ஒட்டாமலும் நல்லா வரும். டிப் நம்பர் 3, நம்ம கோதுமை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் கடையில் வாங்குறத விட வீட்டிலே அரைச்சி யூஸ் பண்ணோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி அரைச்ச மாவு பல நேரங்களில் சப்பாத்தி சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரதில்லை. ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 கிலோ கோதுமைக்கு 1/4 கிலோ வெள்ளைச்சன்னா அப்படின்ற கணக்கில் கொடுத்து நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஆனால் இது யூஸ் பண்ணுறப்போ வெள்ளைச்சன்னா யூஸ் பண்ணுங்கள். கருப்பு சன்னா யூஸ் பண்ணிங்கன்னா மாவோட கலர் டார்க்காக இருக்கும், சப்பாத்தி கலரும் டார்க்காக இருக்கும். வெள்ளைச்சன்னா யூஸ் பண்ணி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மாவை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த மாவை யூஸ் பண்ணி தான் நான் சப்பாத்திலாம் செய்கிறேன். இது ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் நல்ல பிரைட் கலராகவும் எனக்கு சப்பாத்திஸ் வருது. டிப் நம்பர் 4, பல நேரங்களில் நம்ம கீரை பொரிக்கும்போது, அவரைக்காய் போன்ற காய் பொரிக்கும்போது ஜஸ்ட் உப்பு கொஞ்சம் கூடிரும். அப்போ நம்ம தேங்காய் தூவினோம்னா உப்பை பேலன்ஸ் பண்ணலாம். ஆனால் வயசானவங்க வீட்டில் இருந்தாங்க, இல்லை குழந்தைங்க தேங்காய் சாப்பிட மாட்டாங்க, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலான்னா, 1 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கல்லை, அதாவது ஃப்ரைட் கிராமை மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு அதை அந்த பொரியலில் சேர்த்துக்கிட்டோம்னா பொரியல் உப்பும் பேலன்ஸ் ஆகிடும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 5, நம்ம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இல்லை சாம்பார், புளிக்குழம்பு என்ன குழம்பு செஞ்சாலும் சில நேரங்கள் உப்பு கூடிடுச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். ஆனால் தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னா எல்லா குழம்புக்கும் அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் மாறிடும். ஸோ அப்போ என்ன செய்யலாம்னா, ஒரு 2 உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த குழம்புல போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியும் கரெக்டாக வற்றிடும், அந்த உப்பை இந்த உருளைக்கிழங்கு இழுத்துரும், குழம்பு டேஸ்ட்டும் மாறாது. மோரோவர் இந்த உருளைக்கிழங்கு எந்த குழம்போட வேணாலும் மேட்ச் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லெட்ஸ் குக் லைக் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.